வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது வந்து ஒரு யூனிவர்சல் பிரச்சனைன்னு சொல்லலாம். உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். வீட்டுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். என்ன அப்படின்னு சொன்னால், மாமியார் மருமகளுடைய உறவு. இது மாமியார் அப்படின்னோடனே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மருமக்கமார்களுக்கு ஒரு சிலருக்கு, ஒரு சிலர் இல்லை, நிறையா பேருக்கே ஒரு ஒரு திகில் தான், ஒரு பயம்தான், ஒரு வெறுப்பு தான். ஆனால் இது நிறைய பேர் அப்படி இல்லை. சில தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணம் ஆன இப்போது நல்லா கேட்டுக்கிங்க, இப்படிப்பட்ட அழுகிற, ஐயோ என் புருஷன் எப்போ பாரு அம்மா சொன்ன பேச்சு தான் கேட்குறாரு, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாரு, அம்மா தான் அவருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு வேதனைப்பட்டு கண்ணீரில் இருக்கிற அந்த மாதிரி மருமக்கமார்களுக்கு இன்றைக்கி ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த ரகசியம் உண்மையிலேயே நல்ல ரகசியம். நீங்கள் அந்த வீடியோ முடிவில் கேளுங்க, சரியா? அநேகருக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க மருமக்கமார்களுக்கு. இப்போது அந்த அம்மாமார்களுக்கு என்னென்னா, பொதுவாகவே அம்மானா பையன்னா செல்லம். அவன் பையன் உடனே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கொடுத்து தான் அவங்க வளர்த்துருப்பாங்க. இப்போ கல்யாணம்னு ஒன்று ஆன உடனே ஏதோ அவங்க சொத்தை தூக்கி அடுத்த ஒரு பொம்பளைகிட்ட கொடுக்க போகிறனே அப்படின்ற ஒரு பயம், ஒரு பீதி, ஒரு கலக்கம் சிலரை பிடிச்சிருது. ஆனால் அதே இது பொண்ணை வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போக வைக்கிறாங்க, அவங்க அழகாக கொண்டுட்டு இந்தாங்கம்மான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க கலக்கப்படுறதில்ல. இப்படி பொண்ணை வளர்த்தனே, இப்படியெல்லாம் பண்ணனே, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்ற சந்தோஷத்தில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க அதெல்லாம் நினைக்கிறதில்ல. ஆனால் சில மாமியார்மார்கள், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சிலர்லாம் தாயை போல் நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. சில மாமியார்கள் அநேகர் அந்த மருமகளை மனைவி தன் புருஷனுடைய தான் மகனுடைய சந்தோஷத்துக்காக வந்தவ, அவனுடைய வாழ்க்கையின் இன்னொரு பாதி அப்படின்றத அவங்க நினைக்கிறதில்ல. இவ என்ன போட்டி போட வந்துட்டா, இவ என்ன என் மகனோட, இவ சொன்னதை தான் அவன் கேட்கணுமா, இவ என்ன இவ சொன்னான்னா அவன் கேட்டுறணுமா அப்படின்னு சொல்லி மகனை நேசிப்பாங்க, மருமகளை நேசிக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறத தான் அந்த பையன் கேட்கணும். ஈவன் அவங்க அம்மா வீட்டுக்கு அவள் போகணும்னா கூட புருஷன் கேட்டோ இவ கேட்டோ அவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் போகணும். இன்னும் சொல்லப்போனால் சில காரியங்கள் மாமியார் இவங்க ஒரு டூர் போகணும்னாலோ இல்லை என்ன ஒரு குடும்ப விசேஷம்னாலோ எல்லாவற்றையும் இவங்க கையில் தான் அத்தாரிட்டி இருக்கும். அந்த மாமனார் கூட கிடையாது. மாமனார் எப்படின்னா, மருமக ஒரு டம்ளர் டீ போட்டு கொடுத்தா கூட சந்தோஷமாக குடிச்சிட்டு நல்ல மருமகன்ட்டு போயிடுவார். அவர் ரொம்ப அதிலெல்லாம் கண்டுக்கிட மாட்டார். ஆனால் மாமியார் தான் பையனை விட்டு கொடுக்க முடியாமல், அந்த பையனை அவங்க ஐயோ என் அன்பு போயிருமா, என் மேலே வச்சுருக்கிற அன்பு போயிருமோன்ற பயத்தில் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. மருமக கண்ணீர் விட்டால் கூட பரவாயில்ல, நானும் என் மகனும் சந்தோஷமாக நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும், என் பையன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், என் பையன் என் மகன்தான், எனக்கு மட்டும்தான். இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? இன்னொருத்தி வந்துட்டா, அவனுக்கு உரிமையாக வந்திருக்கா, அவனோட வாழ்க்கையில் அவ பாதி, 2 பேரும் ஒரே சரீரம். ஆனால் இந்த மாமியாமாருங்க ஒரு சிலர் அந்த அந்த மருமக கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணம் எப்படின்னா, இவங்க தான் அந்த பையனுக்கு சாப்பாடு போடணும், இவங்க தான் அந்த பையனுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். இன்னும் சிலர்லாம் கல்யாணம் முடித்த பிறகும் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தா பணம் கூட மாமியார் தான் ஹேண்டில் பண்ணுறது. அந்த பொண்ணுக்கு ஒரு உரிமை இல்லாத படிக்கு அவங்க அந்த பொண்ணை வச்சிருக்கிறது. நிறையா இப்போ அப்படி கிடையாது, ஆனாலும் இருக்குது. நல்ல பிள்ளைங்க இதெல்லாம் மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு, ஏன்னா நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களே, நம்ம இதை நம்ம தாய் தகப்பன்ட்ட சொன்னால் கஷ்டமாயிருமே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறதுன்னா, புருஷன் நல்லவராக இருப்பார், அவர் அன்பு செலுத்துவார். அது என்னன்னு சொல்லட்டுமா, இந்த மாதிரி ஒரு பையங்கள் யாருன்னா கிட்டத்தட்ட பாதி புத்தி சுவாதீனம் இல்லாத பையங்களாக இருப்பாங்க.
அதனால தான் இந்த அம்மா இருக்க முந்தானிலே முடிஞ்சு வச்சுக்கிறது. அது புத்தி சுவாதீனம் நல்லவங்களா, ஞானமுள்ளவங்க, அறிவுள்ளவங்க, தெளிவுள்ளவங்க வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்கள இந்த மாதிரி வந்து அவங்க அப்படியே இந்த அடிமை மாதிரி நான் சொல்கிறத தான். இல்லைன்னா அப்படி இப்படின்னு அழுது காரியம் சாதிக்கிறது. ஐயோ நம்ம அம்மா வச்சேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாட்ட காப்பாற்றுறது, எல்லாமே வாங்கி கொடுக்குறது, இப்படியே அவங்க பழக்கி அந்த அன்பு அன்பு அன்புன்னு காட்டி 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 பையன் எப்படி கேடு கட்டவனாக இருந்தாலும் இவங்க வந்து அவனை ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி வந்ததுனால அவனுக்கு அவங்க ஒரு சேஃப்டி கார்டு. அம்மா ஒரு சேஃப்டி கார்டு. கல்யாணம் முடித்தாலும் அம்மா தான் சேஃப்டி கார்டு. அப்படி வச்சுக்கிறான். இந்த மாதிரி பையங்களை என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? இந்த பக்கமா அந்த பக்கமா அதுவும் இல்லை. ஆனால் இப்போது அந்த பிள்ளைங்க வந்து சில நேரங்கள் அவங்க அம்மா வீட்டை விட இங்கே வந்தங்கன்னா வசதியாக கூட இருக்கலாம், நல்ல ஒரு இடமா இருக்கலாம். அதனால் இதை என்ன பண்ணுறது? இது ஒன்று தான் குறை. சரி எல்லாமே கிடைக்குது. அப்பா அம்மா புருஷன் வந்து அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாரு. ஆனால் மாமியார் தேள் கொடுக்கு மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தா, கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? தேள் கொடுக்கு மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க திடீர்னு. ஆனால் அதெல்லாம் புருஷன் கண்டுக்கக்கூடாது. புருஷன்ட்ட சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அப்போது யார்கிட்ட சொல்லுவாங்க? கண்ணீர் தான் வடிப்பாங்க. அப்பா அம்மாட்டையும் சொல்ல மாட்டாங்க. நல்ல பெண்கள் இது அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க. என் வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. புத்தி உள்ள ஸ்திரீகள் அவங்க தான் சமாளிப்பாங்க. ஆனால் இப்போ புத்தி உள்ள ஸ்திரீங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கணவரை ஃபுல் டேக் கேர் நீங்கள் தான் எடுக்கணும், விட்டு கொடுக்கூடாது. இப்போ உங்கள் மாமியார் வந்து வந்தவுடனே ஆஃபீஸை விட்டு வந்தவுடனே அவங்க டவல் எடுத்து கொடுக்குறேன், டீ போட்டு கொடுக்குறேன், ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குறேன், நைட்டு சாப்பாடு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாத்தையும் நீங்கள் முந்திக்கணும். இதான் ரகசியம். சண்டையெல்லாம் போடக்கூடாது, அன்பை காட்டணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, இவங்க செய்கிற தப்பு ஒன்று சொல்லட்டுமா? புருஷன் அம்மா இவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு நைட்டு வந்து இவங்க பெட்டில் படுத்துருக்குறாங்க, வேலையை முடிச்சிட்டாங்க, வந்திருக்காங்க. அங்கே பையனும் அம்மாவும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இன்னும் இவர் வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரல. இவர் லேட்டாக வந்தவுடனே அவர் சிரித்து பேச வந்தாலும் இவங்க சிரிக்க மாட்டாங்க, கோச்சிப்பாங்க. அந்த கோபத்தை வெளிக்காட்டுவாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போது இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாமல் அன்பை வந்து பரிபூர்ணமாக வெளிப்படுத்தும் போது அம்மா பையன் அன்பு இருக்கிறாங்க. அது அவங்க தெரிஞ்சே அந்த மாதிரி ரொம்ப வந்து உங்களை ஒதுக்குறாங்கன்னே வச்சுக்கிங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதபடி உங்கள் கணவர் மேலேயும் ஈவன் உங்கள் மாமியார் மேலேயும் நீங்கள் உண்மையான ஒரு அன்பு செலுத்தி நீங்கள் பாருங்கள். இதுதான் ரகசியம். அவருக்கு நீங்களே முதலே துண்டை கொண்டே கொடுத்துடணும், அவருக்கு சாப்பாடு போடணும், கிணச்ச நேரம் டீ போட்டு கொடுக்கணும், அவர்கிட்ட நீங்கள் மூஞ்ச காட்டக்கூடாது, அம்மாவை குறித்து அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அன்புனால அகிலத்தையே ஆளலாம். நீங்கள் மட்டும் அப்படி அன்பு செலுத்தி பாருங்களேன். இது பொய் இல்லை. ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ரொம்ப அழுதா. எங்கள் ஃப்ளாட்டில் இருந்தால் வந்து எனக்கு ஒரு குறையில்லம்மா, எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவருமா, தங்கமானவருமா, உழைப்பார், காலையில் போனால் ராத்திரி தான் வருவார். ஆனால் இந்த மாமியார் இருக்கிறாங்களே அவங்க தான்மா எனக்கு. நான் உனக்கு என்னம்மா பிரச்சனை? நல்லா சாப்பிட்ற, பிள்ளைங்களை வளர்க்குற, இது பண்ணுற, சந்தோஷமாக தானே இருக்கானா? இல்லைம்மா, எல்லாமே எங்கள் மாமியார் தான். அவர் என்ன சொன்னாலும் மாமியார் எங்கள் அம்மான்றாரு. நான் வந்து அப்போ நான் சொன்னேன், என்ன அப்படி என்ன அம்மான்றாங்கன்னா, எங்கள் மாமியார் தான் டவல் எடுத்து கொடுக்கணும், மாமியார் தான் டீ போட்டு கொடுக்கணும், அவங்க தான் சாப்பாடு போட்டு கொடுக்கணும், ஈவன் எல்லாமே பையனுக்கு பணம் கொடுக்க எல்லாமே அவங்க தான். அப்போ நான் சொன்னேன், ஏன் நீ விட்டு கொடுத்த? நாளைக்கு நீ வெயிட் பண்ணு, அவர் வந்தவொடனே நீ முதல்ல டவல் எடுத்து கொடு, நீ முதல்ல டீ போட்டு கொடு, சந்தோஷமாக பேசு, உன் மாமியாருக்கும் சாப்பாடை போட்டு இந்தாங்கத்தான்னு கொண்டுட்டு போய் கொடு. எல்லா வேலையும் நீ தானே பார்க்குற, இந்த சின்ன சின்ன வேலையை நீயே ஒதுக்கி நிற்கிற, நீ என்ன வேலைக்காரியா? இந்த வீட்டுக்கு நீயும் ஒரு குட்டி எஜமானி மாதிரி தானே, அப்படி நினச்சிக்கோ. இந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானின்னு நினச்சிக்கோ. இளவரசி அவங்க 2 பேரும் ராஜா ராணியாக இருந்துட்டு போட்டோம். நீ நல்ல முறையில் நீ பாரு, உன் கணவர் மேலேயும் அன்பு செலுத்து, அதே நேரம் உன் மாமியார்ட்டையும் முகம் காட்டாமல் நடந்துக்கோ. எப்படி நடக்குதுன்னு பாரு. அதே ஒரே வாரம் தான் அவள் எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு
அவள் என்ன சொன்னான்னா, அம்மா என்னை அம்மான்னு தான் சொல்லுவேன். அம்மா அம்மா நீங்கள் சொன்னது மாதிரி நான் நடந்தேம்மா. உண்மையில என் வீட்டுக்காரர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாருமா. இப்போல்லாம் அவர் வந்து என் நேரமும் என்னிட்ட தான் சந்தோஷமாக பேசுகிறாரு. நான் அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் நான் செஞ்சேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. உடனே என் மாமியார் என்ன பண்ணாங்க, கோச்சிக்கிட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. இதை வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. புரியுதா? நம்ம பையன் நம்ம நம்ம மனைவி சொல்கிறத தான் அவன் பொண்டாட்டி பக்கம் போயிட்டா, அவன் சொன்னதெல்லாம் கேட்குறா, சண்டை போடலை. அதாவது அவங்க 2 பேரும் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே ஒரு சில மாமியாமார்களுக்கு இது பிடிக்காது. அப்போ போயிட்டாங்களாம். அங்கே எவ்வளோ காலம் இருக்க முடியும்? ரஞ்சனி கவலைப்படாத, வருவாங்க. ஆனால் வந்த பிறகும் அவங்ககிட்ட நீ முகம் காட்டாது. அப்புறம் அவங்களே வந்து கொஞ்ச நாளில் சரியாயிருவாங்க. அதே மாதிரி அப்புறம் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சு உண்மையிலே வந்த எல்லா பிரச்சனைகளை விட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இப்போ அவள் பிள்ளைங்க காலேஜெல்லாம் படிக்குது. உண்மையில் பிரியமானவர்களே, இது ஒரு சின்ன ரகசியம்தான். இந்த ரகசியத்தை மருமகமார் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நம்ம என்ன செய்வோம், அந்த நேரம்தான் கோவிச்சுக்கிட்டு, எனக்கு கூட ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரியாது. என் மாமியாரெல்லாம் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா, என் மாமியாரும் மாமனாரும் எங்கள் அம்மாவும் தான் மணிக்கணக்காக உட்காந்து பேசுவாங்க, மணிக்கணக்காக உட்காருவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. என்னையே மறந்துடுறது மாதிரி அவர் இருப்பார். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஏன் இவர் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு தோணும். அதனால் சில நேரம் கோபம் காட்ட தோணும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன், நானாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதை யாருமே சொல்லிக் கொடுக்கல. அடுத்த முறை அவங்க வரும்போது நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கோவமே காட்டாதபடிக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் நான் சாதாரணமாக இருந்து, இவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோன்றது மாதிரி நான் இருந்தவுடனே ஒரு வித்தியாசமாக. ஆனால் அவங்க நல்லா தான் ஹஸ்பண்டு பிஹேவ் பண்ணுறாங்க. அது மாமியார்மார்களுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது. என்னடா இவன் சண்டை போட மாட்டேன்றானே, அவள் மூஞ்ச காட்ட மாட்டேன்றாளே. அவங்க வந்த நேரம் இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம பையன் நம்மளே நத்திக்கிட்டு இருக்கணும், அவட்ட மூஞ்ச காட்டணும், அதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. புருஷன் யார்? நம்ம பாதி. ஏன் விட்டு கொடுக்குறீங்க? இல்லை. அதே சமயம் மாமியார் யார்? அவனை அந்த ஒரு நம்ம புருஷனை பெற்று கொடுத்தவங்க. ஆம்பளை பிள்ளைன்னு ஆசைப்பட்டு தவங்கடந்து பெற்று பிள்ளைன்னு உயிரை கொடுத்து வளர்த்து, செல்லம் கொடுத்து வளர்த்து, அந்த பிள்ளைய இந்தாப்பா அப்படின்னு கல்யாணம் முடித்து கொடுக்குறாங்க. அது கொடுத்த தாய் அவங்க தான். சரிங்களா? அதனால் அந்த தாயை நம்ம நிச்சயமாக, நம்மளுக்கு எவ்வளோதான் நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கட்டும், நம்மளை வந்து அழ வச்சுருக்கட்டும், நம்ம அன்பு செலுத்தும் போது எல்லாம் மாறிடும். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம மருமக அப்படியெல்லாம் இல்லைப்பா. அவங்களுக்கு அந்த கடைசி காலத்தில் நம்மளை பார்ப்பாளா பார்க்க மாட்டாளா அந்த ஒரு டவுட்டு வருது. கல்யாணம் முடிச்சு போயிட்டானே, நம்ம பிள்ளை நம்ம கையை விட்டுட்டு போயிட்டான்னா அவ்வளோதான், இவனை கைக்குள்ளே வச்சுருந்தா தான் நம்ம கடைசி காலத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் மருமகமார்களை அப்படி படுத்துகிறாங்க. இப்போ அந்த எண்ணம் மருமகளை விட்டு அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அதனால் அந்த ரகசியம், இதுதான் ரகசியம், கற்றுக்கிங்க. கணவரை விட்டு கொடுக்காதீங்க, அன்பு காட்டுங்க. உன் தாய் எவ்வளவு உங்கள் புருஷனை நேசிக்கிறாங்களோ அவங்க தாய் அதை காட்டிலும் நீங்கள் 2 மடங்கு அவங்க மேலே அன்பு செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் மட்டும் இல்லை, அந்த மனுஷனுக்கு இருக்கிற டென்ஷனும் போயிடும். என்னடா அம்மாவும் இதுக்கும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை நம்பி வந்தவளே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாதபடி எங்கே போயிடுவா அப்படின்ற ஒரு சில எண்ணம் வந்து அவங்கள அந்த மாதிரி படுத்துது. அம்மா தான் நமக்கு எல்லாம், அம்மா தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே அவங்க வளர்த்துடுறாங்க. அந்த வளர்த்துட்டு கல்யாணம் முடித்து கொடுத்த பிறகும் அவங்களால வந்து அதை மீட்டு வர முடியலை சிலரால். அதனால தான் பிள்ளைங்களை அழ வைக்கிறாங்க. உண்மையில் அந்த மாதிரி அழுகிறவங்களோட கண்ணீர் வந்து சும்மா போகாது. வீட்டுக்கு வந்த ஒரு பெண் அவள் கண்ணீர் விட்டான்னா, அவள் தேவையில்லாமல் கண்ணீர் விட்டான்னா அது வேற. ஆனால் மற்றவங்களால் காயப்பட்டு அவள் கண்ணீர் விட்டான்னா அது நம்ம சந்ததியை நிச்சயமாக பாதிக்கும். அது உண்மை. அவளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா அது அந்த குடும்பத்துக்கே நல்லது. அது சந்தோஷமாக இருக்கிறது மருமகமார்களே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் அன்பாக வச்சுக்கிங்க. அதாவது என்ன நடந்தாலும் பொறுமையோடு புத்திசாலியாக
அன்பு என்ன அன்பு? உங்கள் மாமியார் உங்கள் புருஷன்ட்ட காட்டுறதை விட 2 மடங்கு நீங்கள் கூட காட்டணும். காட்டி தான் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குன்னு பாருங்கள். சாட்சி சொல்லுவீங்க. ரகசியத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சந்தோஷமாக வாழுங்க. மாமியார்மார்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், உங்கள் வீட்டுக்கு வந்த உங்கள் பிள்ளைங்க உங்கள் பொண்ணு மாதிரி, அவங்க கண்ணீருக்கு தயவு பண்ணி நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ அவ்வளோ கடைசி காலத்தில் தாயை போல் பார்க்கத்தான் போகிறாங்க. கடைசி காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க, அது நல்லாவே நடக்கும். நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சா நம்ம நல்லா தான் இருப்போம். ஏன் இப்போமே கவலை பண்ணும்? நம்ம நல்லா இருப்போம். நல்ல மனசு இருந்தால் நம்ம நல்லாவே தான் இருப்போம். நமக்கு நல்ல முடிவு தான் வரும். அந்த தைரியத்தோடு குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துங்க. காட் பிளஸ் யூ.